ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிடில் கிளாஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முனிஷ்காந்தும் சரி, விஜயலட்சுமியும் சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த கப்பல். இவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. இவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது ஏதோ கைக்கும் வாய்க்கும் கரெக்டாக இருக்குது, வழக்கமான மிடில் கிளாஸ் குடும்பங்களை போலவே. இதில் திடீர்னு விஜயலட்சுமியுடைய தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. இதுக்கு சீர் செய்கிறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு அவங்க முனிஷ்காந்துக்கிட்ட கேட்க, இங்கே வரு, என்ன முக்குனாலும் 30,000 ரூபாய்க்கு மேலே என்னால் எங்கேயும் போய் எதையும் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு அவர் மனைவி கிட்ட சொல்ல போக, இதுவே ஒரு மிகப்பெரிய சண்டையை கிளப்புது அந்த வீட்டுக்குள்ளே. ஆனால் ஒரு தருணத்தில் முனிஷ்காந்தே எதிர்பார்க்காம அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஜாக்பாட் ஒன்று ரைட்டே அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அடிக்க போக, இதன் விளைவாக அடுத்தடுத்து இவங்களுடைய லைஃப்பில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மிடில் கிளாஸ் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படிங்கிறதுக்காக மிடில் கிளாஸுடைய கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் அப்படின்னு அதை சுற்றியே போட்டு கதையை உருட்டிக்கிட்டு இருக்காமல் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காப்புல படத்துடைய இயக்குனரான கிஷோர் முத்துராமலிங்கம். படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு ஷாட்டாக நம்ம முனிஷ்காந்த் நிலத்தில் படுத்திருக்கும் போது அந்த டாப் ஆங்கிள் ட்ரான் ஷாட்டாகவே இந்த படத்தை ஆரம்பித்து அதே டாப் ஆங்கிள் ட்ரான் ஷாட்டாக அதே நிலத்தில் அவர் படுத்திருக்க மாதிரியே அதை முடித்த விதமும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்துக்கு. ஆனால் அதை பார்க்கும்போது 2020 ஒரு ஸ்பானிஷ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமான டோன்ட் லிசன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனாக ஸ்விம்மிங் பூல் மேலே இதே மாதிரி ஒரு டாப் ஆங்கிள் ட்ரான் ஷாட்டாகத்தான் உள்ள அப்படி கதை ஆரம்பிக்கும். படம் முடியும் போது அதே ஸ்விம்மிங் பூல்லேருந்து டாப் ஆங்கிள் ட்ரான் ஷாட்டாகவே தூக்கிடுவாங்க மேலே. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முனிஷ்காந்த் ஒரு பக்கம், விஜயலட்சுமி ஒரு பக்கம். கதாநாயகன், கதாநாயகி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. கதையின் நாயகன், கதையின் நாயகி அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு சின்ன சின்ன காமெடியை ஒரு சில இடங்கள்லையும், நல்ல எமோஷனல் பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சில எமோஷனல் காட்சிகளை ஒரு சில இடங்கள்லையும் 2 பேருமே அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை புல் ஆஃப் பண்ண விதத்தில். இது போக நம்ம கோடாங்கி வடிவேல் முருகன் அவராகட்டும், குறைஷி ஆகட்டும், ராதாரவி ஆகட்டும், வேளா ராமமூர்த்தி ஆகட்டும், காளி வெங்கட் ஆகட்டும், நம்ம மாளவிகா அவினாஷ் ஆகட்டும், எல்லாரும் அவங்கவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். முனிஷ்காந்துடைய பொண்ணாக நடித்த அந்த பொண்ணுமே கிடைச்ச அந்த 1-2 சீனில் ஒரு சீன் பயங்கர எமோஷனலாக சூப்பராகவே அந்த பொண்ணு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு, ஏன்பா இங்கே பாருப்பா, என் சோகத்தை யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் 2000 பேர் கொண்டாடுறாங்கப்பா, என்னப்பா வர வர உலகம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு முனிஷ்காந்த் கேட்கக்கூடிய அந்த ஒரு வசனமாகட்டும், கல்யாணமாக 8 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தை இல்லை, எப்போ குழந்தைன்னு போகிற இடத்துலலாம் எல்லாரும் என்ன கேட்கும்போது ஒரு குழந்தைய பேக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த உலகத்திலே நான் பிறந்தனா அப்படின்னு எனக்கு பல தடவை ரொம்ப நான் அதை நினச்சி மனசு உழுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஜயலட்சுமியுடைய பக்கத்து வீட்டுக்கார பொண்ணாக வரக்கூடிய அந்த லேடி பேசக்கூடிய அந்த ஒரு வசனமாகட்டும்னு சொல்லி இந்த சொசைட்டிக்கு பலார்னு ஓங்கி அப்படி கன்னத்தில் ஒரு அற விட்ட மாதிரி ஒரு சில வசனங்களை ரொம்ப பிரீச்சியாக சொல்லாமல் போகிற போக்கிலேயே அழகாக விட்டிருந்தது இந்த டீமை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சூப்பராகவே இந்த கதைக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. சரி, இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சிம்பிள் மேட்ரு தான். எனக்கு 1-2 விஷயங்கள் தான் ரொம்ப நெருடலாகப்பட்டுச்சு. ஒன்று, ஒரு 1 கோடி ரூபாய் ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு செக்கு, ஆனால் பெனிஃபிஷியரி பேர் எழுதாத ஒரு செக்கை கொண்டு வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்தளவு சேஃப் அண்ட் செக்யூராக அதை பண்ணுவோம். எப்போ வாழ்க்கையில் சாகிறதுக்குள்ளே அவ்வளவு நாள் உழைச்சாலும் நம்மளால் 1 கோடி ரூபாயெலாம் அக்கௌண்ட்டில் கொண்டு வர முடியாதுப்பா, தோணாதா? அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம் அதை. ஆனால் முனிஷ்காந்த் இந்த படத்தில் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார், அதில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட கதாபாத்திரம் தான், அவர் அந்த பிரச்சனையை சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்டென்ஷனலாகவே அவருடைய கதாபாத்திரம் அப்படித்தான் எழுதப்பட்டது. வேற அவர் நான் சொன்ன மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா படத்துடைய இன்டர்வல் பிளாக் தான் கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் கதை நகர்வுங்கிறதே இவங்க கிட்ட பெருசாக எதுவும் கிடையாது. அதனால இவங்க இன்டென்ஷனலாகத்தான் அந்த கதாபாத்திரத்தை அப்படி எழுதியிருக்காங்க. பட் நம்ம ரியல் லைஃப் சினாரியோவோட பார்க்கும்போது அது ஒரு சின்ன நெருடலாகவே எனக்கு பட்டுச்சு. இன்னொரு பக்கம் காளி வெங்கட் ஆகட்டும், மாளவிகா அவினாஷ் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபினாமினல் ஆர்டிஸ்ட் ஒரு சில பேர் உள்ளே இருந்தோம், அவங்களுக்கு இன்னும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இன்னுமே ப்ராப்பராக அவங்களையுமே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு இன்னொரு பக்கம் ஃபீல் இருந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா, விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு தடவை டெஃபினட்டாக தியேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.